Hi, welcome to my channel. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட கடல் பகுதியில் ஆராய்ச்சி பண்றதுக்கு சைனா ஸ்பை ஷிப்லாம் ஸ்பைலாம் அதாவது ஒரு சிப்ஸ் இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட பெரிய கப்பல் சின்ன கப்பல் மூலமா கடல் வளங்களை ஆராய்ச்சி பண்றதா இருக்கட்டும், அவங்களோட பெரிய கப்பல்களுக்கு இது எப்படி ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதா இருக்கட்டும், இது மூலமா ஆராய்ச்சிகள் மேற்கொள்வாங்க. சைனாவில் இருக்கவங்க மட்டும் இல்ல, எல்லா கடற்படையினருமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மேற்கொள்வாங்க. அதே மாதிரி சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விஷயங்கள் கடற்பயணங்களை மேற்கொள்றது, சிப்ஸ்லாம் எப்படி இருக்கு, சிப்ல போய் எப்படிலாம் கடல் வளங்கள் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சரக்கு கப்பல்லாம் போறதுக்கு உறுதுணையா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஸ்ரீலங்காவோட போர்ட் பகுதியில் அந்த எல்லையில இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இப்ப சமீப காலமா ஸ்ரீலங்கா சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமா இல்லை, இப்போ அதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சைனாவோட கப்பல்ஸ்லாம் எங்களோட பார்டர்ல நாங்கள் யூஸ் பண்ண அந்த போர்ட் வழியா இந்த சைடு அது பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா சைனாவோட ஸ்பை சிப்ஸ்க்கு பேன் பண்ணியிருக்காங்க. 12 மந்த்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அக்டோபர் வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2024 ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் வர்றது காரணமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாங்கள் முற்றிலும் நாங்கள் இந்த மாதிரி சைனா எங்கள் பகுதியில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பைஸ் சிப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் முற்றிலும் தடை செய்கிறோம் அப்படின்னு ஸ்ரீலங்கன் தரப்புல சொல்லப்படுது. அதாவது சைனா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான கடல் பயணங்களை அவங்கள ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 12 மந்த்துக்கு நாங்கள் பேன் பண்ணுறோம், நீங்கள் கடற்பயணம் மேற்கொள்றதுக்கு 12 மந்த்துக்கு நாங்கள் பேன் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் எங்கள் நாட்டில் 2024 எலெக்ஷன் வருது, அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்பகுதியில் இப்போ நாங்கள் ஆராய்ச்சி எங்களுக்கும் நீங்கள் பண்ணுற ஆராய்ச்சி பகுதியில் எங்களுக்குமே சில முக்கியமான தகவல்கள் நாங்கள் சேகரிக்கணும், இதுலேருந்து தான் எங்களோட பொருளாதாரமும் மேம்படும் அப்படின்னு ஸ்ரீலங்கா சைட்லேருந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அக்டோபர் வரைக்குமே அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது லாஸ்ட்டாக இதே மாதிரியான ஒரு விஷயம் இது ஏற்கனவே ஒரு முன்பதிவாக இருக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோடவும் நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது இது ஏற்கனவே ஒரு முன்பதிவாக இருக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா இந்தியாவிலையும் தெரியப்படுத்திருக்காங்க அப்படின்னு ஸ்ரீலங்காவில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியான கடல் வளங்களை மேற்கொள்றது மூலமா இங்க இருக்கக்கூடிய வளங்கள் மற்றும் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தனியா இது சேகரிக்கப்பட்டு அது மூலமா நீங்க பெருமை அடைகிறீங்க, நீங்க அது மூலமா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறீங்க, ஸ்ரீலங்கன் கடல் பகுதியில் இருக்கிறது எங்களுக்கு மட்டுமே தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா மினிஸ்டர் சைட்ல இருந்து சொல்லப்படுது. ஸ்ரீலங்கால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொள்றதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க நாங்க எங்களோட எலெக்ஷன் டைம்ல இதை முற்றிலுமே நாங்க மேற்பார்வையிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஊர்ல அதாவது ஸ்ரீலங்கால ஒரு போர்ட்னு சொல்லப்படுற ஒரு ஏலம் விடுற பகுதியில அந்த ஏலத்துலதான் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை சைனாக்கு இந்த மாதிரி நாங்கள் உங்க கப்பலை நாங்கள் எங்கள் பகுதியில் அனுமதிக்க மாட்டோம், 12 மந்த்துக்கு பேன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு முழு அறிவிப்பாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியான கடற்பயணங்களை மேற்கொள்வது எங்களுடைய மகிழ்ச்சிக்கு அது இடையூறாக இருக்கு, நாங்களுமே சரியான முறையில் அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியல, எங்களோட தேவைகளையுமே ஆராய்ச்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்புறம் சைனா தரப்புல இருந்து என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஷிப்ஸ் ஆராய்ச்சி பண்றதை கப்பலை அவங்க இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அவங்களோட ஆராய்ச்சிக்குன்னு சொல்லிட்டு அவங்க இவங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்கா கம்ப்ளீட்டா அதை மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இனிமே ரீசர்ச் பண்ணி சைனா ஆராய்ச்சி பண்ற இடத்துல இவங்களுமே இவங்களோட ஸ்கில்ஸை மேம்படுத்துறதுக்காகவும் இது ஃபியூச்சர்ல ஸ்ரீலங்கா ஒரு இந்த மாதிரி சிப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியில் இவங்களும் ஒரு சிறந்தவங்க தான் அப்படின்ற ஒரு கௌரவம் இவங்களுக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக ஸ்ரீலங்கன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 12 மந்த்துக்கு இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது 12 மந்த்துக்கு நாங்கள் சைனாவோட ஷிப்ஸ் எதுவுமே எங்களோட கடற்பகுதியில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சைனாவுக்கும் சைனா அண்டு ஸ்ரீலங்கா இவங்க 2 கடற்பகுதிகளும் இது ஒரு பெரிய விஷயமா கருதப்படுது.
நீங்கள் இந்த வீடியோவில் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அகைன் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.